கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு வினாத்தாள் 100 மார்க்கு கொடுத்துருக்காங்க. முதல் கேள்வி, இணையான தமிழ்ச்சொல் தேர்க. கான்ஃபரன்ஸ், மாநாடு. கான்ஃபரன்ஸ், மாநாடு. 2, கலைச்சொல்லின் பொருளறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. கன்சலேட், துணை தூதரகம். கன்சலேட், துணை தூதரகம். 3, உவமையின் பொருளறிந்து சரியான விடையை தேர்க. கிணற்று தவளை போல, அறியாமை நிகழ்வு. கிணற்று தவளை போல, அறியாமை நிகழ்வு. விழலுக்கு இறைத்த நீர் போல என்ற உவமைக்கு ஏற்ப பொருள் தருக. பயனற்ற செயல். விழலுக்கு இறைத்த நீர் போல, பயனற்ற செயல். 5, பசுமரத்து ஆணி போல. பசுமரத்து ஆணி போல, எளிதில் மனத்தில் பதிதல். எளிதில் மனத்தில் பதிதல். 6, விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. யானைகள் மனிதர்களை தாக்குவது இல்லை, அவற்றின் வழித்தடங்களில் குறுக்கிடும் போதுதான் மனிதர்களை தாக்குகின்றன. ஆப்ஷன் பி, யானைகள் மனிதர்களை ஏன் தாக்குகின்றன? யானைகள் மனிதர்களை ஏன் தாக்குகின்றன? கொடுக்கப்பட்ட வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை தெரிவு செய்க. விரிந்தது, விரித்தது. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. பூவினுடைய இதழ்கள் விரிந்தன. மயில் தோகை விரித்தது. மயிலுடைய தோகையை தானாக விரித்தது. மழை காற்று பட்டதனால பூவின் இதழ்கள் விரிந்தன. மயில் தோகை விரித்தது. இரு வினைகளின் பொருள் வேறுபாடறிந்து பிழையான தொடரை தேர்க. அடங்கு, அடக்கு. ஆப்ஷன் சி, ஆசிரியர் அடக்கியதால் மாணவர்கள் அடங்கினர். இந்த இங்கே வராது, இக்குங்கிற இடத்துல வரும். அடக்கினர். சரிங்களா? ஆசிரியர் அடக்கியதால் மாணவர்கள் அடங்கினர். ஆசிரியர் அடக்கியதால் மாணவர் அடங்கினர். 9, அகரவரிசைப்படுத்துக. பூனை, தையல், தேனீ, ஓணான், மான், வௌவால், கிளி, மாணவன், மனிதன், ஆசிரியர், பழம். ஆப்ஷன் பி, ஆசிரியர், ஓணான், கிளி, தேனீ, தையல், பழம், பூனை, மனிதன், மாணவன், மான், வௌவால். 10, அகரவரிசைப்படி சொற்களை அமைக்க. கோடை, கடல், கொண்டல், குளிர்ச்சி. ஆப்ஷன் பி, கடல், குளிர்ச்சி, கொண்டல், கோடை. கடல், குளிர்ச்சி, கொண்டல், கோடை. தனி என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று கண்டறிக. தனி அப்படிங்கிற வேர்ச்சொல்லுடைய வினைமுற்று தணிந்தது. தனி அப்படிங்கிறது வேர்ச்சொல், வினைமுற்று தணிந்தது. வேர்ச்சொல்லில் இருந்து தொழில் பெயரை அறிதல். கட்டு அப்படிங்கிறதனுடைய தொழில் பெயர் கட்டுதல். தல் அப்படிங்கிற விகுதி வந்திருக்கனால கட்டு என்பதனுடைய தொழிற்பெயர் கட்டுதல். 13, வாள் என்ற சொல்லின் தொழில் பெயரை கண்டறிக. வாள் அப்படிங்கிற வேர்ச்சொல்லினுடைய தொழில் பெயர் வாழ்க்கை. சரிங்களா? கை அப்படிங்கிறது விகுதி வந்திருக்கிறனால இது தொழில் பெயர். 14, மரம், மரம். இவ்விரண்டு சொற்களுக்கும் பொருள் வேறுபாடு அறிக. மரம் அப்படிங்கிறது ஒரு தாவர வகை. சரிங்களா? மரம், மாமரம், கொய்யா மரம், இந்த மாதிரி மரம். மரம் அப்படிங்கிறது வீரத்தை குறிக்கின்றது. மரம், மரம். சரிங்களா? தாவரம், வீரம். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. இலை, இலை. இலை, இலை. இந்த முதல்ல கொடுத்துருக்க இலைக்கு இலைத்தல் அப்படின்னு சொல்லலாம். மெலிந்து போதல். இந்த இலை அப்படிங்கிறது நூலினுடைய இலை. அதுவே இந்த இலை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லகரம் வருது அப்படின்னா செடியில் இருக்கக்கூடிய இலை, வாழை இலை, கொய்யா இலை, செடியினுடைய இலை தான் இந்த லகரம். சரிங்களா? இப்போ இதுக்கு மெலிந்து போதல் சிறப்பு லகரம் வந்துச்சுன்னா நூலினுடைய இலை. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல். பிழைகளற்ற தொடரை கண்டறிக. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. லகர நகர வேறுபாடை தெரிஞ்சிருந்தால் தான் இதை ஃபில் பண்ண முடியும். வௌவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக. வௌவல், உயிரொலி.
வௌவல் அப்படிங்கிறதுக்கான இணையான தமிழ்ச்சொல் உயிரொலி. மரபு பிழை நீக்குதல். கொடியில் உள்ள மலரை எடுத்து வா. கொடியில் உள்ள மலரை கொய்து வா. சரிங்களா? மலரை கொய்தல் அப்படின்னு சொல்கிறோம், பறித்தல், எடுத்தல் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ, கைவினை கலைஞர்களுள் ஒன்றை கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். பொருந்தா சொல்லை கண்டறிதல். திருவள்ளுவர், அதாவது திருவள்ளுவர் அப்படிங்கிறத பற்றி மேற்கணக்கு நூல் கொடுத்துருக்காங்க. இது தவறானது, பொருந்தாத சொல். அடுத்தது இது சரியானது பார்த்தா கிமு 31ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. குறள் வெண்பாவால் ஆனது. 1330 குறள்கள் உடையது. இது 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று தான் திருக்குறள். இதில் 14 மேல் கணக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. 21 மங்கள வழக்கு சொல் அல்லாதது தேர்க. மங்கள வழக்கு சொல் அல்லாதது தேர்க. சோநாடு, அதுதான் மங்கள வழக்கு அல்லாத சொல். இதில் திருமுகம் அப்படின்னா ஓலை அப்படின்னா திருமுகம், சுடுகாடுக்கு பதிலாக நன்காடு, கருப்பு ஆட்டுக்கு வெள்ளாடு அப்படின்னு சொல்கிறோம். இது என்னென்னா அமங்கலமான சொல்லை சொல்கிறதுக்கு பதிலாக மங்களமான சொல்லாக மாற்றி கூறுவது மங்களம். அணுகு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் விலகு. அணுகு, விலகு. களம் கூட்டல் ஏரி என்ற சொல்லை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் களமேரி. களம் கூட்டல் ஏரி, களமேரி. பிரித்தெழுதுக. செந்நெற்கட்டு. செந்நெற்கட்டு. சென் அப்படிங்கிறதுல என்னது செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு, செந்நெற்கட்டு. செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு, செந்நெற்கட்டு. சேர்த்தெழுதுக. கண் கூட்டல் இல்லது. கண் கூட்டல் இல்லது, கண்ணில்லது. கண் கூட்டல் இல்லது, கண்ணில்லது. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள்? மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள்? சொல் பொருள் பொருத்துக. சேகரம். சேகரம் அப்படின்னா சேர்க்கிறது, நிறைய சேர்க்கிறது, கூட்டம் சேர்க்கிறது. கெடி கலங்கி, மிக வருந்தி. விண்ணம், சேதம். வாகு, சரியாக. சேகரம், கூட்டம், கெடி கலங்கி, மிக வருந்தி. விண்ணம், சேதம். வாகு, சரியாக. சொல் பொருள் பொருத்துக. சொல் பொருள் பொருத்துக. கடும்பு. கடும்பு அப்படிங்கும்போது சுற்றம். கடும்பு, சுற்றம். நரலும், ஒலிக்கும். பொம்மல், சோறு. படுகர், பள்ளம். கடும்பு, சுற்றம். கடும்பு, சுற்றம். நரலும், ஒலிக்கும். நரலும், ஒலிக்கும். பொம்மல், சோறு. பொம்மல், சோறு. படுகு, படுகர், பள்ளம். படுகர், பள்ளம். 29 சரியான தொடரை கண்டுபிடி. அஃது ஓர் அழகான ஊர். அஃது ஓர் அழகான ஊர். உயிரெழுத்து வந்ததுன்னா அஃதுங்கிறது வரும். உயிர்மெய் எழுத்து வரும்போது அதுங்கிற சொல் வரும். சாலவும் நன்று எவ்வகை தொடர்? சாலவும் நன்று உரிச்சொல் தொடர். சால, உரு, தவ, நனி, களி எல்லாம் உரிச்சொற்கள். சாலவும் நன்று உரிச்சொல் தொடர். சரியான கூட்டப்பெயர்களை தேர்க. ஆட்டு, மந்தை. ஆட்டு, மந்தை. சரியான கூட்டுப்பெயரை தெரிவு செய்க. புல் கட்டு. புல் கட்டு, புற்கட்டு அப்படின்னு சொல்லணும். இது கட்குவியல். பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி நிரல் நிறை அணி. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி நிரல் நிறை அணி.
கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணமுடையது ஆகும். இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைஞ்சிருந்தா அது இலக்கணமுடையது. சரி. காரணம் இவை தமக்குரிய பொருளை மாறுபடும் இயல்பை உடையது. தனக்குரிய பொருளிலிருந்து இது மாறுபடாமல் இருக்கும். சரிங்களா? நெறி மாறாமல் இருந்தால் என்னாகும்? அதனுடைய பொருளும் மாறுபடாது. அப்போ இது தவறு. அப்போ ஆப்ஷன் பி கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று மணிமேகலை. இந்நூலுக்கு மணிமேகலை துறவு என்னும் வேறு பெயரும் உண்டு. சரி. காரணம் இந்நூலில் மணிமேகலையின் துறவு வாழ்க்கை பற்றி கூறப்பட்டுள்ளது. மணிமேகலையினுடைய துறவு வாழ்க்கை பற்றி கூறப்பட்டுள்ளது. சரி. அப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி. கூற்று சரி, காரணம் சரி. 36வது கேள்வி. கூற்று ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று வினவுதல் கொளல் வினா. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று வினவுதல் கொளல் வினா. சரி. காரணம் தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது கொளல் வினா. இதுவும் சரி. அப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி. அடைப்புக்குள் கொடுக்கப்பட்ட சொல்லின் பொருளறிந்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. புல். பறவை என்பதன் வேறு பெயர் புல். பறவை என்பதனுடைய வேறு பெயர் புல். சரியான இணைப்புச் சொல்லால் நிரப்புக. தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க மூளைக்குள் இடம் இல்லை டேஷ். அதற்கு குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க மூளைக்குள் இடமில்லை, அதனால் அதற்கு குருதியோட்டம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் அப்படிங்கிறது தான் சரியான இணைப்பு சொல். சரியான இணைப்புச் சொல்லை தெரிவு செய்க. பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது. எனவே கப்பலில் வரும் பொருட்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர். பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது. எனவே கப்பலில் வரும் பொருட்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? சரியான இணையை தேர்ந்தெடு. ஆப்ஷன் பி ரவி வருவான். வருவான் அப்படிங்கிறது எதிர்காலத்தை குறிக்கின்றது. ரவி வந்தான் அப்படிங்கிறது இறந்த காலம். ரவி வருகிறான் அப்படிங்கிறது இறந்த காலம்னு போட்டிருக்காங்க. இதுவும் தவறு. ரவி வருகிறான் அப்படிங்கிறது என்னது? வந்துட்டுருக்கான், நிகழ்ந்துட்டுருக்குது, வருகிறான். ரவி சென்றான் அப்படிங்கிறது இறந்த காலம். அப்போ இது எல்லாமே தவறு. சரியான இணை அப்படின்னா ரவி வருவான், எதிர்காலம் அப்படிங்கிறத சரி. சொற்களை இணைத்து புதிய சொற்களை அமைந்த சரியான விடையை தேர்க. சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைந்த சரியான விடையை தேர்க. என்னது? திடல், சோறு, தயிர், விளையாட்டு, பறவை, கூட்டம், வாழை, கூடு. இதை வச்சு பார்க்கும்போது விளையாட்டு திடல், தயிர் சோறு, பறவை கூட்டம். ஆப்ஷன் ஏ சரியானது. விளையாட்டு திடல், தயிர் சோறு, பறவை கூட்டம். 43 பயிற்சி என்ற சொல்லோடு இணைக்க இயலாத சொல். பயிற்சி என்பதனுடைய இணைக்க முடியாத சொல் அப்படின்னா இந்த மலை அப்படிங்கிறது மட்டும்தான் இணைக்க முடியாது. ஆப்ஷன் டி சரியான விடை. இதுக்கு பாருங்க, நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி, மொழி பயிற்சி இதெல்லாம் சரியாக இணைக்க முடியுது. இந்த மலை அப்படிங்கிறத மட்டும் பயிற்சியோடு இணைக்க முடியாது. 44 சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன். உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன். பின்வரும் தொடருக்கு சரியான நிறுத்தற்குறியிட்டு எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க. மழைநீர், ஆற்று நீர், ஊற்று நீர் ஆகியவற்றை சிறிய பெரிய நீர்நிலைகளில் சேகரிக்க வேண்டும். இதை நான் சரியான நிறுத்தற்குறியிட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மழைநீர், ஆற்று நீர், ஊற்று நீர் ஆகியவற்றை கொடுத்துருக்காங்க பாரு. சிறிய பெரிய நீர்நிலைகளில் சேகரிக்க வேண்டும். முற்றுப்புள்ளி. 46 ஊர் பெயர்களின் சரியான மருவை தெரிவு செய்க. திருநெல்வேலி, நெல்லை. திருநெல்வேலி, நெல்லை. ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. மயிலாப்பூர், மயிலை. திருச்சிராப்பள்ளி, திருச்சி. அடுத்தது கோயம்புத்தூர், கோவை.
சரிங்களா? கோயம்புத்தூர் அப்படிங்கிறதுக்கு நம்ம கோவை. இங்கே மயிலாப்பூர் அப்படின்னா மயிலை. பிரித்தெழுதுக. செய் நன்றி. செய் கூட்டல் நன்றி, செய் நன்றி. அவன் வந்தது என்பது திணைவலு. அவன் வந்தான் அப்படிங்கிற மாதிரி தான் வரணும். இது திணைவலு, அக்ரிணையாக சொல்லியிருக்காங்க. அப்போ இது திணைவலு. 50. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க. உழை, உழை. உழை அப்படிங்கிறது என்னத்தை குறிக்குது அப்படின்னா உழைத்தல், வேலையை குறிக்குது. உழை அப்படிங்கிறது வலியை குறிக்குது. உழை அப்படிங்கிறது ஒரு நோய், அது வலியை குறிக்கின்றது. சரிங்களா? உழை அப்படிங்கிறது உழைத்தல், வேலை, பணி சொல்கிறோம்ல, பணி செய்கிறது, வேலையை குறிக்கக்கூடியது உழை. உழை அப்படிங்கிறது வலி. சரிங்களா? ஒரு நோயை பற்றி குறிக்கக்கூடியது உழை.